ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்வேஸ் ரிட்டையர்மெண்ட் பற்றி நம்ம திங்கே பண்ண மாட்டோம். ஸோ இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறோம், சேலரி வருது, அதை நம்ம செலவு பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், காசு முடிஞ்சிடுது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 50 இயர்ஸோ 55 இயர்ஸோ 60 இயர்ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் நம்ம ஃபியூச்சரில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளானே பண்ணுறது இல்லை. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அந்த டைம் போய் உணரும் போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன சம்பாதிச்சாலும் ஒரு போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால நம்ம ரிட்டையர்மெண்ட்ல யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாம நம்ம மணியை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ், நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ இல்ல நம்ம டே டு டே ஓட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டாக் மார்க்கெட்னா அது சரியில்லை, ஒரு கேம்பிளிங் மாதிரி, அதுல போடுற பணம் எல்லாம் மொத்தமா அப்படியே போயிடும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அதோட புரிதல் ஒழுங்கா இல்லாம, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இஷ்டத்துக்கு கேம்பிளிங் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பிளான் பண்ணாம ஒரு கேம்பிளிங் ஆடுற மாதிரி ஆடி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அவங்க கிட்ட இருக்கிற மொத்தம் பினான்சியல் இதையும் அழிச்சிருவாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டியை அழிச்சிருவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுவாங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிற லெவல் கூட போயிட்டு அதை பத்தி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொண்டு சேர்த்துருவாங்க. என்னன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா தான் அதில் நம்ம இறங்கி பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி ஒரு பேட்டரி கம்பெனின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு நிறைய பணம் இருந்தால் தான் அவங்களால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க பப்ளிக் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு ஷேரா நிறைய பேருக்கு பப்ளிக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஐபிஓன்ற ஆஃபர் போட்டு அந்த ஷேர்ஸை விற்பாங்க. லைக் ஒரு பர்டிகுலர் ரேட் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது விற்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த ஷேர்ஸை வாங்கிக்குவோம். லைக் இந்த கம்பெனியோட ஷேர் இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கும்போது, ஸோ வாட் டஸ் இட் மீன், நீங்க பார்ட் ஆஃப் தட் கம்பெனி, அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஸ்டாக் ஹோல்டர், அதாவது அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ல நீங்களும் கொஞ்சம் ஓன் பண்றீங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்ன ஒரு ப்ராஃபிட் நடந்தாலும் லாஸ் நடந்தாலும் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரிட்டர்னா கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஷேர் வேல்யூ ஏறிட்டே போகும். லைக் நீங்க ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க, கம்பெனி நல்லா பண்ணுது, நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ தட் வில் நீங்க ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்குற ஷேர் 110 ஆகலாம், 200 ஆகலாம், 300 ஆகலாம், ஏறிட்டு போகலாம். தட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாக்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. ஸ்டாக்னா ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு ஷேர் தான், அது கம்பெனியோட ஒரு ஸ்டாக், ஒரு ஷேரை நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதை எப்படி நீங்க வாங்கலாம் அப்படின்னா, ஸோ தெர் ஆர் லைக் வேரியஸ் வேஸ். லைக் வேரியஸ் வேஸ்ன்னு சொல்ற விட தெர் ஆர் 2 வேஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ அன் புரோக்கர். ஒரு புரோக்கர் வழியா நீங்க போய் டிமார்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிமார்ட் அக்கௌண்ட்ல நீங்க எந்த கம்பெனி வாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எக்ஸ் அப்படின்ற கம்பெனியை நீங்க வாங்க போறீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் வாங்க போறீங்க அப்படின்றது நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வாங்கலாம். தி அதர் வேஸ் நீங்க டைரக்டா போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயும் வாங்கலாம். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்க எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு நிஃப்டி அப்படின்ற ஒரு இதுல ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சென்செக்ஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி நிஃப்டி அப்படின்றது பாயிண்ட் பண்ணுவாங்க. 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நமக்கு இந்தியாவில் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஸ்டாக் வாங்கினாலும் ஏதாச்சும் ஒன்று நீங்க என்எஸ்சியில் வாங்க முடியும், இல்லைன்னா பிஎஸ்சியில் வாங்க முடியும். இப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் என்ன பிஸ்னஸ் நடக்குதுன்னு கூட தெரியாமல் போய் ஏதோ ஒரு ஷேரை நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டு அந்த பிஸ்னஸே இழுத்து மூடுற லெவல் கை அவங்க ஸ்டாக் வேல்யூலாம் 0 போய் அதை அதனால அவங்க ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்னால கேம்பிளிங் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஷேர் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுது, அவங்களோட ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சரில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன, அதை பற்றி நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சுட்டு ஸோ இது நமக்கு
பெனிஃபிட்ஸாக இருக்க போது, இது வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு கம்பெனி ஒரு அனலைஸே பண்ணாம ஏதோ நம்ம வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா காசு வரும் அப்படின்னு மைண்ட் செட்டை வச்சு ஏதோ ஒரு கம்பெனி நம்ம வாங்கி தள்ளிட்டோம்னா அது ஜீரோல தான் முடியும். அதுக்கப்புறம் நீங்க போட்டிருக்க கேபிட்டல் மொத்தமே ஜீரோ எரோட் ஆயிரும், ஜீரோ வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் நமக்கு வரும். ஸோ என்னன்னா, சரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போகும்போது எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத தரவா அனலைஸ் பண்ணணும். நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட பிசினஸ் மாடல் என்ன பிசினஸ் பண்றாங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் ஃபியூச்சர்ல பண்ண போறாங்க, ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ்ல எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன, இது எல்லாமே தரவா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சூஸ் பண்ணி ஓகே இதுதான் ரைட்டான ஸ்டாக் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் டர்ம்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடி.